ஜேபி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனது தந்தை வழக்கறிஞர் மோகன் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார்கள். மா மனிதர்களின் வெற்றி ஒரு நொடி பொழுதில் நிகழ்தலல்ல. மா மனிதர்களின் வெற்றி ஒரு நொடி பொழுதில் நிகழ்தலல்ல. ஊர் உறங்குகையில் விழித்திருந்து உடைத்த உண்மையின் ரகசியம் அது. அதேபோல் இரண்டு மாமனிதர்கள், எழுத்தாளர் ஐயா மாரிமுத்து அவர்களும் அண்ணன் ராஜ கௌதமன் அவர்களும் மக்களுக்காக ஊர் உறங்குகையில் கண் விழித்து உழைத்ததின் பலன்தான் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கத்தில் ஒரு மாபெரும் மக்கள் போராளி அண்ணன் சேரிக்குயில் சேட்டு அவர்கள் தனது பிறந்த நாளை இத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு படத்திறப்பு நிகழ்வாக அமைத்து கொண்டிருக்கும் காரணம் அவர்கள் செலுத்திய உழைப்புதான். ஒரு போராளிகள் சமூகத்தில் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், ஆனால் இறக்கவில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். எனது வழக்கறிஞர் மோகன் அவர்கள் சொல்லுவார்கள், எனது சாவு ஒரு போராட்டத்தில் தான் இருக்க வேண்டும், ஷூட்டிங்ல இருக்கணும், ஷூட் மீ அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை போராட்டம் பண்ணும்போது பட்டன்ல கூட கேட்டு காட்டுவார், ஷூட் மீ ராஜா, ஷார்ட் மிஷின் கன், லைட் மிஷின் கன், AK-47 அப்படிதான் என்னோட உயிர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்ட களத்துல தான் வந்து அவருடைய சாவு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவாரு. என்கிட்ட கடைசியா கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ராஜா நான் சாவ மாட்டேன், எனது தந்தை கடவுள், அவர்கள் கடவுளின் மகன், வந்து கடவுள் மறுப்பாளன். அவர் வந்து சொல்லுவாரு, எங்க அப்பா 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. இங்க கலசப்பாக்கத்துல தென்பள்ளிப்பட்டில் இருக்கிற ஒரு மாமரத்திலிருந்து மாங்காய் பறிக்க ஒரு மேலே ஏறாரு 85 வயசுல. அப்ப வந்து இந்த மாமரத்திலிருந்து தவறி விழுந்து இறந்துடுறாரு. ஸோ நான் அதே மாதிரி 85-90 வயசு வரைக்கும் நான் இருப்பேன் ராஜா, ஒருவேளை நான் இறந்துட்டா என்னை பௌத்த முறைப்படி அடக்கம் பண்ணுங்க. இதுதான் அவர் எனக்கு கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவரு விதைச்சிட்டு போயிருக்காரு. அண்ணன் மாரிமுத்து அவர்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து ஒளியேற்றி வச்சிருக்காரு. ஐயா ராஜ கௌதமன் அவர்களுடைய எழுத்தாளர் வந்து அவர் வந்து நிறைய தலித் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு மாணவனாக, ஒரு குழந்தையாக இவருடைய சமூக பணிகளை பெரியவங்க நீங்க பேசுறதை கேட்க தான் இங்க வந்திருக்கேன். ஸோ வழக்கறிஞர் மோகன் பேரவை சார்பாக இந்த இரு ஆளுமைகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தினை செலுத்திக் கொண்டு, இந்த வாய்ப்பளித்த அண்ணன் சேரிக்குழு சேட்டு அவர்களுக்கு குடும்பத்திற்கும் அவருக்கும் எப்போதும் என்னை ஒரு மென்டார் மாதிரி, ஒரு வழிகாட்டியாக தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பார். நான் எடுக்கின்ற நிகழ்வுகள், சமீபத்தில் கூட எனது தந்தைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, இப்போது 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி ஒரு பயிலரங்கமாக, அரசியல் விழிப்புணர்வு பயிலரங்கமாக நடைபெற்றது. தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு இளைஞர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து தொடர்ந்து என்னை ரொம்ப அன்பா என்னை வழிநடத்த அண்ணன் சேட்டு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, அண்ணன் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் எழுதிய அமைப்பாய்த்துள்ளோம் புத்தகத்தை இங்கே பரிசாக கொடுத்து எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் விண்ணரசி சேட்டு அவர்கள் வழங்குகிறார்கள். அன்போடு அழைக்கிறோம்.